அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதிரத்தினால் அச்சிட்டு கடிதங்களை அனுப்பினார்கள். அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிய நாட்டு அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் சத்திய இஸ்லாத்தின் பரப்புரையின் கடித எழுத நாடிய போது அந்நிய நாட்டவர் முத்திரையிடப்பட்ட கடிதத்தை தவிர மற்ற கடிதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நபி அவர்களிடம் கூறப்பட்டது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மோதிரத்தை தயார் செய்து அணிந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையில் அணிந்திருந்த அந்த மோதிரத்தின் பளிச்சிடும் வெண்மையை இப்போதும் நான் பார்ப்பது போல உணர்கிறேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது உணர்வுபூர்வமாக கூறினார்கள். முத்திரையிடப்படாத கடிதங்கள் சந்தேகத்திற்குரியவை என கருதி ஒதுக்கி விடுவார்கள். அவற்றை கண்ணிய குறைவென கருதியும் அங்கீகரிக்க மாட்டார்கள். அந்த மோதிரத்தை தயார் செய்த நபி தோழர் யஅலா இப்னு உமையா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கும் போது நேரில் பார்ப்பதை போன்று சிந்தனையை ஒருங்கிணைத்து பழைய நிகழ்வை நினைவு கூர்ந்து அவர்களின் அபாரமான நினைவாற்றல் இங்கு நமக்கு காட்டப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் என்ன உணர்ந்தார்களோ அதை அப்படியே கூறினார்கள். கடிதத்தின் மூலமாக மார்க்க செய்திகளை முதலில் தெரிவித்த பெருமை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சாரும். அவர்கள்தான் ஹுதுஹுது பறவையின் மூலமாக அரசி பல்கீஸ் அம்மா அவர்களுக்கு கடிதம் அனுப்பி மார்க்க பரப்புரை செய்து இஸ்லாத்தை முதலாக எத்தி வைத்தார்கள் என்பது நினைவுகூரத்தக்கது. மார்க்கத்திற்கு முரண்படாத வகையில் சமூக மக்களின் விருப்பத்திற்கிணங்க செயல்களை அமைத்து கொள்வது இஸ்லாத்தின் வழிகளில் அதுவும் ஒன்று. வாருங்கள், நாமும் இஸ்லாத்தின் வழி நடப்போம். வள்ளல் நபி காட்டித்தந்த வழியை பின்பற்றுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.